குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆணி மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 13/7/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:59 திதி இன்று பிற்பகல் 2:13 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் மாலை 6:53 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. நாம யோகம் அதிகாலை 4:44 வரை பரிகம், பின்பு சிவம். கரணம் பிற்பகல் 2:13 வரை வணிசை, பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் அதிகாலை 5:58 வரை தான் அமிர்த யோகம் இருக்கு. அதன் பின்பு முழுதும் மரண யோகம் இருக்கு. இன்றைய நாள் சுபம். இன்னைக்கு விளக்கணும். சுப நிகழ்ச்சிகள், சுப நல்லது செய்யறது, இதெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு விலக்கி வைத்தால் நன்மையாக இருக்கும். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. வார சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை, இரவு 9:30 10:30 வரை. சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று மாலை 6:53 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. இன்றைய நாள் சனிக்கிழமை. சனிக்கிழமை அப்படின்னா ஆஞ்சநேயர், அதே மாதிரி சனி பகவான் வழிபாடு, பைரவர் வழிபாடு சிறப்பை தரும். அவர்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு பண்ணலாம். எப்படின்னா இப்போ 7 நாட்டு சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி இந்த மாதிரி நடக்கிறவர்கள் இன்றைய தினம் பைரவர் வழிபாடும் சனி பகவான் வழிபாடும் இன்றைய தினம் செய்யலாம். அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் வெறும் வசம்பு மட்டும் கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். கோச்சாரத்தை பார்த்துட்டு ஒரு சில விஷயங்களை இன்னைக்கு பார்க்கலாம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், கடகத்தில் புத பகவான், மாந்தி பகவான், சுக்கிர பகவான், கன்னியில் சந்திர பகவான், கேது பகவான் இணைந்திருக்கிறார். கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார். மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் அங்காரக பகவானும் குரு பகவானும் இணைந்திருக்கிறார்கள். குருமங்கள யோகத்தை தருகிறார். சரி, இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஆலயங்கள்ல ஒரு சில கோவில்கள் மட்டும் சக்தி வாய்ந்த பரிகார ஸ்தலமாக இருக்கிறது. பொதுவாக பலர் பெரிய திருக்கோவில்களுக்கு போவது ஒரு பெருமையாவே நினைக்கின்றனர். உண்மையில் அனைத்து கோவில்களும் பரிகார ஸ்தலங்கள் இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம், இறைவன் எங்க இருந்தாலும் இறைவன் தான். ஆனா இறைவன் எங்கு விரும்பி மூர்த்தி தலம், தீர்த்தம் என்று குடிகொண்டுள்ளாரோ அவையே பரிகார ஸ்தலமாகும். ஒரு சில கோவில்களில் இறைவனை விட இறைவன் எங்கு விரும்பி மூர்த்தி தலம், தீர்த்தம் என்று குடிகொண்டுள்ளாரோ அவையே பரிகார ஸ்தலமாகும். ஒரு சில கோவில்கள்ல இறைவனை விட பரிவார மூர்த்திகள் பலம் பெற்று இருப்பார்கள், காட்சி தருவார்கள். அவை அந்த தல சிறப்பு அப்படின்னு சொல்லுவார்கள். பல பெரிய கோவில்கள்ல பெரிய அளவில் பெரிய கோவில்களாக காட்சி அளித்தாலும் அவை பரிகார ஸ்தலங்கள் அல்ல. உதாரணமா இப்போ 1000 ஸ்தலங்கள்ல 10க்கும் குறைவான ஸ்தலங்களே பரிகார ஸ்தலங்களாக இருக்கும். அவற்றை அறிந்து வணங்கும் போது நமக்கு சிறப்பான பலன்களை பெறலாம். அதான் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிதி என்பது போல். இப்போ சென்னை பார்க் அப்படின்னு இருக்கு, பார்க் ஸ்டேஷன் இருக்கு இல்லைங்களா? அந்த பூங்கா ரயில் நிலையத்துல எழுந்த அருளி காட்சி தரும் ஸ்ரீ வரசித்தி விநாயக பெருமான் ரொம்ப அளவிற்கரியது உடைய ஒரு பெருமை வாய்ந்தது. சென்னையில் உள்ள ஒரே விநாயகர் பரிகார தலம் இது ஒன்றுதான். சென்னையில பல விநாயகர் கோவில்கள் இருக்கு. அங்கு விநாயகரை, அதை விட இந்த தலத்தில் இருக்கின்ற விநாயகரை வணங்குவது மிக சிறப்பு வாய்ந்த பரிகார ஸ்தலமாக இது ஒன்று திகழ்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பார்க் ஸ்டேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது பூங்கா ரயில் நிலையம், சரிங்களா? பொதுவா எந்த தெய்வங்களும் மேற்கு நோக்கி உள்ள தெய்வங்களே சிறந்த பரிகார மூர்த்தி, நோக்கி உள்ள தெய்வங்களே சிறந்த பரிகார மூர்த்திகள். ஏன்னா
மேற்கு நோக்கி உள்ள தெய்வங்களை நாம் கிழக்கு நோக்கி நின்று வணங்க முடியும். மற்ற திசைகளை காட்டிலும் கிழக்கு திசைக்கில் உள்ள சிறப்பு மிகவும் அதீதமானது. அப்படி நின்று வணங்கும் போது இறைவனின் முழுமையான திருவருளை நாம் பெற முடியும். இதற்கு உதாரணமாக சென்னையில் உள்ள சிறந்த பரிகார சிவஸ்தலமான மயிலை கபாலீஸ்வரரை சொல்லலாம். இத்தனை சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ வரசித்தி விநாயகர் பெருமான் இத்தலத்தில் அரசு வேம்பு எனும் கல்யாண விருஷத்தின் கீழ் மேற்கு நோக்கி அமர்ந்து காட்சியளிக்கிறார். இவர் வழக்கை ரட்சிக்கும் வரத முத்திரையுடனும் இடக்கையில் மோதகத்துடனும் மேற்கரங்கள் அங்குச பாசத்துடனும் காட்சியளிக்கின்றார். அவர் எதிரில் மூஷிகமும் பலிபீடமும் காட்சியளிக்கின்றன. பல தலங்களில் கோஷ்டமூர்த்தமாக மட்டுமே காட்சியளிக்கின்றனர். துர்கை இத்தலத்தில் தனி சன்னதியில் வர பிரசித்தியாக காட்சி தருகிறார். கிழக்கு நோக்கி நின்ற நிலையில் வள்ளி தேவசேன சமேத சிவ சுப்பிரமணியராக முருகரும் இங்கு காட்சியளிக்கிறார். மேலும் தென்முக கடவுள் என்று சொல்லுகின்ற குரு பகவான் தனி சன்னதியில் காட்சியளிக்கிறார். ராமபக்த அனுமாரும் தனி சன்னதியில் காட்சியளிக்கிறார். அருகில் நாக அம்மனும் இருபுறங்களிலும் சிவவிஷ்ணு நாக தேவதைகளும் காட்சியளிக்கின்றனர். இப்படிப்பட்ட சிறப்பு தலங்களில் இந்த விநாயகர் மற்றும் சிவன் கோவிலில் நவ கிரகங்களே சக்தி வாய்ந்ததாகும். விநாயகர் சன்னதி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விநாயகர் சன்னதி அருகில சாய்பாபாவும் இவருக்கு என்று தனி பக்தர் கூட்டமே இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதே போல பக்தர்களால் இந்த பூங்கா பார்க்கில் உள்ள விநாயகர் திருக்கோயில் எனப்படும் இத்தலம் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்தது. மரங்களாலும் சோலைகளும் சூழ இத்திருக்கோவிலில் அமைந்திருந்ததால் இது பூங்கா விநாயகர் கோவில் என்று அழைக்கப்பட்டது. இதுவே நாளடைவில் பூங்கா ரயில் நிலையமானது. சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு ரயில் பாதை அமைக்க ஆங்கிலேயர்கள் இத்திருக்கோவிலை இடித்து அராஜகம் செய்தனர். அன்று பெரிய திருக்கோவிலாக இருந்த இத்தல சிலை வாகனங்களை கூவமாற்றில் வீசிவிட்டார்கள். அக்காலத்தில் தூய்மையான கூவமாறு நீரால் இத்தல தீர்த்தமாகும். கூவாறுன்னு இன்னைக்கு சொல்றோம், ஆனா அந்த காலத்துல அவ்வளோ தண்ணி அவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்கின்ற ஒரு நீராக இருந்தது. அந்த தீர்த்தத்துலதான் இறைவனுக்கே பூஜை நடைபெறும். எத்தனை முயன்றும் விநாயகரை மட்டும் அந்த இடத்திலிருந்து அசைக்க கூட முடியவில்லை. தோல்வி அடைந்த அவர்கள் அதனால் விநாயகர் இருந்த இடத்தை மட்டும் விட்டுவிட்டு ரயில் பாதை அமைத்தனர். பின்னாளில் பக்தர்கள் முயற்சியால் இங்கு மீண்டும் விநாயகப் பெருமானுக்கு ஆலயம் எழுப்பப்பட்டது. அதுவே இன்றைய ஸ்ரீ வரசித்தி விநாயகர் பெருமான் ஆலயமாகும். இந்த மூர்த்தி தலம் தீர்த்த ஸ்தல விருட்சம் என இத்தகைய பெருமை மிக்க விநாயகர் பெருமானுக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி சிறப்பாக இங்க நடைபெறும். அதனால எப்பொழுதுமே மேற்கு நோக்கி உள்ள எந்த கடவுளாக இருந்தாலும் சக்தி அதிகம் என்பதுதான் உண்மை. அதுதான் உண்மையான பரிகார ஸ்தலமாகவும் விளங்கும். அதனால எந்தெந்த இடத்தில் மேற்கு நோக்கி பகவான் இருக்கிறாரோ அந்த இடத்தில் சக்தி அதிகமாக இருக்கும். நாம் வேண்டும் அத்தனை விஷயமும் இங்கு நம்ம வேண்டுதலுக்கு செவிசாய்த்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார். இந்த விநாயகர் கோவிலுக்கு சென்று எல்லோரும் வழிபாடு செய்யுங்கள். நினைத்தது நிறைவேறும் என்பது உண்மை. உண்மையாக நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் எந்த ஒரு கடவுளையும் நாம் வழிபாடு செய்தால் நிச்சயமாக அதற்கு பலன் உண்டு. இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். வேலை செய்யும் இடத்தில் புதிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. திடீர் வரவுகளால் மேன்மை ஏற்படும். கால்நடை வியாபாரத்தில் ஆதாயம் அடைவீங்க. வண்டி வாகனங்களை பழுது செய்வீங்க. பயணங்களில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி
ஒரு சில விஷயத்தில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். கணவன் மனைவிடைய புரிதலும் இருக்கும். இன்றைய நாள் நலமிக்க நாளாக அமையும். அதிசய வடமேற்கு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மறைமுக தடைகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கடினமான ஒரு விஷயத்தை கூட நீங்க விரைவில் முடிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். எளிதா செஞ்சு முடிச்சிருவீங்க. முயற்சிக்கு உண்டான புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும். பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த தடுமாற்றம்லாம் குறையும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். ரோகிணி நட்சத்திர புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் ஒரு தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் ஏற்படும். கவனமா இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். விலையுயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வங்கள் ஏற்படும். உறவினர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளுவீங்க. சிந்தனைகள்ல தெளிவு ஏற்படும். கல்வியில இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகும். சமூக பணிகள்ல மதிப்பு மரியாதை மேம்படும். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த வரவுகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் பொறுமை நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்திலும் நிதானம் இன்னைக்கு தேவை. அதிசய வடக்கு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் முயற்சிகள்ல ஒரு முன்னேற்றம் இன்னைக்கு ஏற்படும். வியாபாரத்துல சில மாற்றங்கள் செய்து அதன் மூலம் லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நாள். தன வரவு சிறப்பாக இருக்கும். திட்டமிட்ட வேலையெல்லாம் செய்து முடிச்சிருவீங்க. இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள்லாம் கைகூடக்கூடிய ஒரு நாள். அதே போல உங்க வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. சொந்த பந்தங்கள் வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்தால் ஜெயிப்பது நிச்சயம். அதிசய வடகிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் மேலோங்கும். பூசம் நட்சத்திர எண்ணிய எண்ணங்கள்லாம் கைகூடும். ஆயில்யம் நட்சத்திர கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு தன வரவும் இன்னைக்கு இருக்கும். செலவும் இருக்கும். பழக்க வழக்கத்துல மாற்றங்கள் நிறைய ஏற்படுகின்ற ஒரு நாள். உத்தியோகத்துல வேலையில இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாள். வியாபாரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டால் இன்றைய தினம் வரவை பார்க்கலாம். பேச்சுகள்ல நிதானத்தை கடைபிடிங்க. விலையுயர்ந்த பொருட்கள் மீதெல்லாம் கவனமா இருக்கணும். எங்க எதை வைக்கிறோன்றதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க விலையுயர்ந்த பொருட்களை. அதே மாதிரி கண் தொடர்பான பிரச்சனைகள்லாம் விலகும். பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டு நட்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிசயன் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்தை கடைபிடிங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதளவில் ஒரு இறுக்கமான சூழல் இருக்கும். அதனால அதையெல்லாம் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிருங்க. ஏன்னா கன்னிராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இப்பொழுது ரொம்ப ரொம்ப மனசளவுல நிறைய பிரச்சனைகள், நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கும். அதனால அதை மட்டும் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு எதை செய்யணுமோ அதை செய்யுங்க. சந்தோஷத்தை கொடுக்கும். சேமிப்பு தொடர்பான ஒரு எண்ணங்கள்லாம் மேலோங்கும். எதிலும் நேர்மறை எண்ணத்தோடு செயல்படுங்கள். நேர்மறை என்னன்னா பாசிட்டிவா
ஒரு எதையும் நினையுங்கள், சிறப்பாக இருக்கும். புதிய முதலீடுகள்ல சிந்தித்து செயல்படுங்கள். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்ப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். பழைய நினைவுகளால் ஒரு விதமான சோர்வுகளாய் ஏற்படும். இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பை தரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இறுக்கமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அஸ்த நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சோர்வான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய பயணங்களால் மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி தேவையற்ற செலவுகளை தவிர்த்துருங்க. வெளியூர் தொடர்பான ஒரு விஷயத்துல நல்ல ஒரு மேன்மை ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், வியாபாரம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், மேன்மை ஏற்படும். ஜாமீன் விஷயத்துல மட்டும் சிந்தித்து செயல்படுங்க. யாருக்காவது ஜாமீன் கொடுக்கணும், யாரை பற்றியாவது ஜாமீன் கொடுத்து அவர்களுக்காக பேசணும் அப்படின்னா போகாதீங்க. அதுல சிந்தித்து அந்த விஷயத்தை செயல்படுத்துங்க. தொழில் சார்ந்த செயல்களை எண்ணிய முடிவுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு. இன்றைய நாள் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பழைய பிரச்சனைகள்லாம் விலகும். உங்களிடம் வேலை பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா அங்க சக ஊழியர்கள் இருந்தால் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். தன வரவுகளால் சேமிப்பெல்லாம் மேலோங்கும். சமூக பணிகள்ல ஆர்வம் ஏற்படும். அதே மாதிரி தந்தை வழி உறவுகள் மூலம் நல்ல ஒரு அனுகூலம் இன்னைக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களை விட உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பை தரும். அதனால அனுகூலமும் இருக்கும். அதே போல ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். உடலை வருத்துகின்ற ஒரு சில இன்னல்கள்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு வாய்ப்பு உண்டு. இன்றைய நாள் கவனத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். அனுஷ நட்சத்திரக்கா அனுகூலமாக இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சில இன்னல்கள்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும். தந்தையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளா குறையும். சமூக பணிகள்ல சாதகமான சூழல்லாம் அமையும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்துல போட்டிகள்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். எல்ஐசி தொடர்பான இந்த இன்சூரன்ஸ் பணியில வேலை செய்கிறவங்களாம் இன்னைக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். பூராடம் நட்சத்திர போட்டிகள்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல முடிவு எடுக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்கள் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி ஆன்மீக பயணங்கள் இன்னைக்கு இருக்கும். அதே போல எதிர்பார்த்த சில சந்தோஷமான செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வெளியூரிலிருந்து. அதே மாதிரி உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். வியாபாரத்துல போட்டிகள்லாம் விலகும். பழைய நண்பர்களை சந்திப்பீங்க. உங்க செயல்பாட்டுல ஒரு தனி தன்மை இன்னைக்கு வெளிப்படும். அதே மாதிரி சமூக பணிகள் செய்கிறவர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் மிகச்சிறந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை மேலோங்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் எல்லாம் குறைகின்ற ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனித்தன்மை, உங்களுடைய திறமை, அந்த திறமையில ஒரு தனித்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும்.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உதவி செய்யும் பொழுது சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள். வேலை செய்யும் இடத்தில் பொறுமை தேவை. எந்த ஒரு விஷயத்திலும் திருப்தி இல்லாத ஒரு மனோநிலை இன்னைக்கு ஏற்படும். அரசு தொடர்பான விஷயத்துல ரொம்ப கவனத்தோட இன்னைக்கு இருக்க வேண்டியது அவசியம். சந்தேக உணர்வுகளை தவிர்த்துருங்க. குடும்பத்துல அதுவும் தவிர்ப்பது மிக சிறப்பு. எதிர்பாராத அலைச்சல்கள், ஒரு விதமான உடல்ல ஒரு சோர்வு ஏற்படும். குடுக்கல் வாங்கல்ல நிதானத்தை கண்டுபிடிங்க. அதே மாதிரி விவேகம் வேண்டிய ஒரு நாள். வேகத்தை கட்டுப்படுத்துங்க. பேசும்போது நிதானத்தை கடைபிடிங்க. அதே போல இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு கவனத்தோடு இருப்பது மிக சிறப்பு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. சதயம் நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோட இன்னைக்கு எதையும் செய்யணும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்கள் வழியில் அனுகூலம் ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். வெளிப்படையான குணத்தின் மூலம் நட்பு அதிகரிக்கும். மனதளவில் புதிய நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி போட்டிகள்ல இன்னைக்கு பங்கு பெற்று அதன் மூலம் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமும் உண்டு. சில பேருக்கு தவறி போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கும். இன்றைய நாள் நல்ல செயல்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்தலும் புரிதலும் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டம் 9 அதிர்ஷ்டம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுது. புரட்டாதி நட்சத்திரக்கார மேன்மை ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நட்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.